கடவுள் இருக்குன்னு நம்புறவங்கள்ட்ட வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்குதுன்னு அவங்க சொல்லவே முடியாது. அப்ப இந்த பூமியை வந்து 4-5 பேர் சேர்ந்து படைச்சாங்களா, ஒருத்தன் படைச்சாங்களா என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. இந்த எதை கடவுள்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே தெரிகிறது இதை நம்ம தான் உண்டாக்கணும்னு. மனிதன் வந்து ஒன்றை கற்பனை செய்து அதை கடவுளுங்கிறது எப்படி இருக்குன்னு இந்த குழந்தைகள் பொம்மையை வச்சு விளையாடுவாங்கல்ல. ஆனா நாங்க விரும்புறதெல்லாம் அந்த பராசக்தி ஆகிய ஒன்றைத்தான் வணங்குகிறோம். அப்ப எப்படி கடவுள் கோபம் கொள்ள முடியும்? இறக்கமே நிறைந்தவன் என்ன எப்படி தூக்கி அவன் தண்டனை கொடுப்பான்? அதாவது இறக்கத்துக்கு அந்த இழிச்ச வாயத்தானதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சார் சொல்லுங்க? நீங்க இப்படி வணங்குறீங்க சார், நான் இப்படி வணங்குறேன் சார், ரெண்டு வேற வேற ஃபிகர் சார். கடவுள் என்ன செய்யறான்? நான் இப்படி யாரா இருக்கிறேன், என்னை கேவலப்படுத்திட்டா? கண்டிப்பாவே உங்க சமூக பேச்சாளரே ஆமா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் பாடும்போது நீங்க என்ன சார் குழப்பீங்க? நபிகள் நாயகம் இறைவனை பார்த்தாரா? நாங்க செய்யறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா? அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. இதோ பாரு சுஃபியான், இதோ பாரு கந்தசாமி அப்படின்னு கொடுக்கப்படும். அப்படின்னு கொடுத்தவன இது என்னடா இது ஒரு சின்னது பெருசு ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுவானா? என்ன சார் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வந்து தான் கடவுள் அப்படின்னு சொன்னா பார்த்தா இவர கடவுள் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க சொல்றது இந்த ஒரு கடவுள் கொள்கை சொல்றீங்களா? இந்த ஒரு கடவுள் ஒரு சாதிக்கும் ஒரு மதத்துக்கும் சொந்தக்காரரா இருக்க முடியுமா? கடவுள் இல்லாத ஒன்றை நீ கடவுள்னு சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். நேர்களே, இஸ்லாமிய ஒரு ஞான புத்தி கொண்ட அரபு இலக்கிய சர்வதேச மனித படைப்புகளை பற்றி ஏராளமான புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய காணொளிகள் பல ஆயிரக்கணக்கான காணொளிகள் இருக்கிறது. எனக்கு பல சந்தேகங்கள் ஒரு பத்திரிகையாளனாக இருக்கிறது. மதங்களை குறித்த பல ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுல பலவித எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் எனக்கு கிடையாது. இந்து மத வேதங்கள், கிறிஸ்தவ வேதங்கள், சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள், மதமற்றவர்களின் நம்பிக்கை, இப்பிரபஞ்சத்தின் படைப்பு, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு நிறைய சந்தேகங்களும் வருது. ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு ஏற்படுகிற பல சந்தேகங்களை நான் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய அறிஞரிடத்தில், அவர் இஸ்லாமிய அறிஞர் என்று சொல்ல முடியாது, அப்படி சொல்லப்பட்ட ஒரு அடையாளத்துக்குள் வைக்கப்பட்ட ஒரு மனித படைப்புகளுக்கான நிலைப்பாடும் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு ஆயிரக்கணக்கான மணி நேரம் பேசுறது. நான் சில நிமிடங்கள்ல ரத்த சுருக்கமா உங்களுக்கு பேச போறேன். நம்முடைய அன்பு சகோதரர் பி ஜெயினுல் ஆபதீன் அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வாங்க. இப்ப எனக்கு ஒரு உங்களுடைய இதை நிறைய பார்த்திருக்கேன் சார். இந்த உலகத்தை படைச்சவன் எல்லாத்துக்குமே நீங்க சுருக்கமா தான் பதில். நீங்க பேச ஆரம்பிச்சா 7 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுவீங்க. இந்த உலகத்தை படைத்தவன் ஒன்றுதான் நீங்க பேசுற நிறைய விஷயம் நான் பாக்குறேன் சார். அத ஒரு சிறிய விஷயமா சொல்லுங்களேன். ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இப்போ பல கடவுள்கள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார்கள். பல வடிவங்கள் இருக்கிறது. நாம் இந்து மதத்திலும் போய் கேட்கிறோம், எல்லா மதத்திலும் கேட்கிறார்கள். நிச்சயமாக ஒன்றுதான் இருக்கிறது. ஆனாலும் பல வடிவங்களில் நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கான அந்த மன அமைதியும் சமாதானமும் அவற்றில் கிடைக்கின்றது. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இது முதல் கேள்வி. அதாவது ஒரு கடவுள் தான், ஒருத்தன் வந்து கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அதை விட்டுருங்க. இன்ஃபிடல், இறை நிராகரிப்பாளர். ஆமா, கடவுள் இருக்குன்னு நம்புறவங்கள்ட்ட வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்குதுன்னு அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா கடவுள்னா யாருன்னா அனைத்தையும் சிருஷ்டித்தவன் தான் கடவுள். படைப்பாளன் எல்லாத்தையும் படைச்சவன் தான் கடவுள். அப்ப இந்த பூமியை வந்து 4-5 பேர் சேர்ந்து படைச்சாங்களா, ஒருத்தன் படைச்சாங்களா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஒருத்தன் சொல்லுவாங்க. அப்ப இந்த அகில உலகத்தையும் படைத்தது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒருத்தன்ல தான் போய் முடியுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுலயும் வந்து இப்ப நவீன காலத்துல வந்து அந்த அணு வெடிப்பின் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உண்டானுச்சுங்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அணுவின் மூலமாகத்தான் வந்து வெடிச்சுதான் இந்த ஒரு அணுவாதான் இருந்தது. நார்வேல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய போர்ஸ மோத விட்டு கண்டுபிடிச்சு அந்த இதை வந்து, அதாவது கடவுள் துகள்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்களா, தானே சொல்றீங்க? காட்ஸ் பார்ட்டிகிள். ஆமா, அந்த ஒரு விஷயம். நீங்க சொன்னா சரிதான். ஆமா, கடுமையான விஷயல மோத விட்டு அணுவா உருவாச்சு, அதுல இருந்து சக்தி பிறக்குதுங்கிறத இப்படித்தான் உண்டானுச்சுங்கிறத சோதனையின் மூலம் கண்டறிஞ்சிட்டாங்க.
அப்ப யார் அந்த அணுவை முதல்ல வெடிக்க செஞ்சானோ அவன் ஒருத்தன் தான் கடவுளா இருக்க முடியும். ஆகில அதுக்குள்ள அந்த அணு அந்த ஒரு சக்தியை படைத்தோம். ஆமா அவர் சக்தி. இப்ப அணுவுக்குள்ளேயே இவ்வளவு விஷயத்த வச்சிருக்கிறான்ல. ம். அப்ப அணுவுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் எவன் செய்யறானோ அது ஒருத்தன் தான் செய்வானே தவிர ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க முடியாதுங்கிறது தான் அந்த அறிவியலுடைய கண்டுபிடிப்பு கூட. அது மாதிரி இப்ப இந்த மரபணுக்களை கொஞ்ச நாள் ஆய்வு பண்ணாங்க. டிஎன்ஏ செஞ்சோம். அதுல ஜீனோம்னு சொல்றாங்கல்ல, ஜீனோம் மரபணு. ஜீனோஸ். ஆமா. அந்த மரபணு ஆய்வு செஞ்சு இந்தியா டுடேல ஒரு 10 வருஷம் முன்னாடி பெரிய ஒரு ஆய்வு கட்டுரை போட்டிருந்தாங்க. அந்த மரபணு ஆய்வு செஞ்சதுல அவங்க போட்ட என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. ஓ, ஆப்பிரிக்கா அது ஆப்பிரிக்கா தான் மூலங்கிறான். ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தையிலிருந்து தான் மனித குலமே வந்துச்சுன்னு சொல்லி அந்த மரபணு ஆய்வு மூலமா பிரம்மாண்டமான ஆர்டிகல் இந்தியா டுடேல தமிழ் வந்துச்சுல. அதுல பழைய 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஜீனோ மரபணுன்னு அந்த கட்டுரைக்கு பேரு. அதுல அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஆப்பிரிக்க தாயில இருந்து தான் பிறந்துட்டு அப்ப மனித குலம் எல்லாமே ஒரு ஜோடியில இருந்து பிறந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஜோடியை படைச்சவன் அவன் தான் கடவுளா இருக்க முடியும். இவங்க பல கடவுள்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த குலத்துக்கு ஒரு கடவுள், அந்த குலத்துக்கு ஒரு கடவுள், எங்களுக்கு ஒரு அப்படித்தானே பிரிக்கிறாங்க. மொழிக்கு ஒரு கடவுள் இல்லைங்கிறான். மரபணு ஆய்வுல எடுத்துக்கொண்டாலும் அப்படி இல்லைங்கிறான். அந்த உலகம் எப்படி பிரபஞ்சம் தோன்றியதுங்கிற ஆய்வு எடுத்துக்கொண்டாலும் ஒருத்தன் தான் இருக்கிறாங்கிறத தான் சொல்றோம். ஒரு கடவுள் மூலமா தான் வந்திருக்குங்கிறாங்க. இந்த பல கடவுள்லாம் எதனால வருதா? மனிதருடைய கற்பனையில தான் வருது. பல கடவுள்னு சொல்றாங்கல்ல, பல கடவுளை பல வடிவத்தில் எதுக்கு இருக்குது? கடவுள் ஒரு ஆங்கிலத்துல மோனோ என்பது ஒன்று, பாலிதிஸ்டிக் சொல்றது மல்டி. பல கடவுள்ங்கிறாங்கல்ல. இந்த பல கடவுள்ங்கிறவங்க இந்த எதை கடவுள்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே தெரிகிறது இதை நம்ம தான் உண்டாக்கணும்னு. இவங்க எதை கடவுள்னு சொல்றாங்களோ அந்த கடவுள் இவங்களை உண்டாக்கல, இவங்க தான் அதை உண்டாக்குறாங்க. மனிதர்கள் தான் பலபடி ஆண் மாதிரியும் பெண் மாதிரியும், ஆண் பாதி பெண் பாதிங்கிற மாதிரியும், ஒரு கொடூரமாகவும் ஒரு சாந்தமாகவும் இப்படி ஒரு வித்தியாசமான கோலங்கள்ல எல்லாம் உலகம் முழுவதும் அப்படித்தானே இருக்கிறாங்க. இப்படிலாம் உருவாக்குறது மனிதனுடைய கற்பனையில உண்டானதானே. கற்பனை. இவங்க ஒரு மனிதன் ஒன்றை கற்பனை செய்து அதை கடவுளுங்கிறது எப்படி இருக்குன்னு இந்த குழந்தைகள் பொம்மையை வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த ஒரு மனநிலை தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. பொம்மை நல்லா தெரியுது, ஆனா அது குழந்தைகள் என்ன செய்யும்னா அது நெஜ மனுஷன் மாதிரி நினைத்து கொண்டு நிஜ பொருள் மாதிரி இந்த சிட்டி கல்யாணம் விளையாடுவாங்கல்ல, அந்த ஒரு நிலையில் தான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களா ஒன்றை தயாரிச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அதுக்கு சக்தி இருப்பதா நினைக்கிறாங்க. அந்த அந்த கற்பனையில தான் அதெல்லாம் உருவாகி இருக்கே தவிர ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்க முடியாதுங்கிறது தான். இது அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், இந்த கடவுளை எப்படி கடவுள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா பதில் சொல்ல முடியாது அவங்களால. மன திருப்திக்காக ஏதாவது ஒன்று வச்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஆணா வைக்கிறாரு, ஒருத்தர் பெண்ணா வைக்கிறாரு, இப்படி அது மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே, குறிக்கிற நிறைய விஷயம் இந்த மன திருப்திக்காக அவர்கள் வைத்துக் கொள்றான்னு சொன்னீங்களே, நீங்க அடிக்கடி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றீங்க, கடவுள் இரக்கம் நிறைந்தவன். இரக்கம் நிறைந்தவனா எப்படி? ஆமா, இரக்கம் தானே. இப்ப எனக்காக நான் ஒன்றை வச்சுக்கிறேன், ஆனா நான் கடவுளை தான் நம்புறேன், ஆனா என் ஆத்மாவுக்கு அது திருப்தி அளிக்குது. அதனால அதை என்னுடைய விருப்பம் போல நான் அதை வணங்குறேன். நீங்க உங்க விருப்பம் போல வணங்குறீங்க, அவர் விருப்பம் போல வணங்குறாரு. ஆனா நாங்க விரும்புறதெல்லாம் அந்த பராசக்தி ஆகிய ஒன்றைத்தான் வணங்குகிறோம். அப்ப எப்படி கடவுள் கோபம் கொள்ள முடியும்? இரக்கமே நிறைந்தவன் என்ன எப்படி தூக்கி அவன் தண்டனை கொடுப்பான்? அதாவது இரக்கத்துக்கு இந்த இளிச்சவாயத்தனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? கடவுள் இரக்கம் உள்ளவர் தான். நான் இரக்கத்தோட அவனை வணங்குறேன் சார். ஏன் என்னுடைய பார்வை அப்படி இருக்கு சார். நீங்க இப்படி வணங்குறீங்க சார், நான் இப்படி வணங்குறேன் சார். ரெண்டு வேற ஃபிகர் சார். ஆனாலும் நான் இந்த மூளை ஒண்ணுதானே சார், பரமாத்மா ஒண்ணுதானே சார். அதுக்கு எப்படி சார் தண்டிக்க முடியும்? அதாவது உங்களை ஒருத்தன் ஒரு போட்டோ எடுக்கிறான்னு வைங்க, வரைகிறான்னு வைங்களேன். சரி, உங்களை உங்களை மாதிரி வரைஞ்சாதான் நீங்க ஏத்துக்கிருவீங்க. சரி, உங்களை விட மற்றமா அசிங்கமா வரைஞ்சான்னு வைங்களேன், ஒத்துக்கிற மாட்டிய. ஏன்டா இப்படி என்னை வரைஞ்சிருக்க, ஏன்டா இப்படி பாட அந்த ஆதார்ல எல்லாம் போட்டோ எடுக்கிறான்ல, அது நம்ம கோவம் வருது நம்மளை பார்த்தா. இப்படியா நான் இருக்கிறேன், கருப்பா இருக்கும், அது மாதிரி வெள்ளையா இருக்கேன், வெள்ளையா இருக்கு, அப்படி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்க திருப்திக்கு நீங்க செய்யறது கடவுளை ஏக்கம் அப்படி செய்யறீங்க. அப்ப கடவுள் என்ன செய்யறான், நான் இப்படியாடா இருக்கிறேன், என்னைய கேவலப்படுத்துறீங்களடா, நீ உங்க ஆத்ம திருப்திக்காக வேண்டி என்னைய கேவலப்படுத்தி இந்த மாதிரியா இருக்கிறேன், எனக்கு 2 கொம்பு இருக்குதா, எனக்கு 2 பல்லு இருக்குதா, எனக்கு பாதி ஆம்பளை பாதி பொம்பளைன்னு என்னை கற்பனை பண்றேன், நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வர்றது நல்லதா, கோவம் வராம இருக்கு நல்லதா? ஒரு முதல்வர் இருக்காரு. நான் கேக்குறேன், கடவுளே
உனக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது உருவம் இருக்கா? நீ உருவம் சொன்னா தானே நான் வணங்குவேன். நீ உருவமே இல்லையே அப்படிங்கப்ப நான் என்னத்த நீங்க சொல்றீங்க? அந்த உருவத்தை செய்யணும்னா அந்த உருவம் என்கிட்ட இல்லையே. நீங்க சொல்லுங்க, உருவம் எங்க இருக்கு? நீங்க அந்த உருவத்தை காட்டினா நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். உருவமே இல்லையே. உருவம் இல்ல, மனசுக்குள்ள வணங்குறேன் சார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இருக்குது. எப்படி சார்? இஸ்லாம் சொல்லக்கூடிய என்னன்னா, கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குது, அதை நம்ம யாரும் பார்த்தது இல்லைன்னு தான். உருவம் இல்லாம வெறும் வெற்றிடத்துக்கு பேரு வந்து கடவுள் கிடையாது. அது சும்மா விளங்காத நான் ஒரு பாட்டுல கடவுளுக்கு உருவம் இருக்குங்கிறீங்க. ஆமாமா, அதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை தானே. அப்படியா சார்? ஆமா, இறைவன் அரசுல இருக்கிறான்ங்கிறோம். உருவம் இல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு அரசு? எதுக்கு? இறைவனுக்கு உருவம் இருக்கு, அதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை தான். இது வரைக்கும் யாரும் சொல்லி கேட்டதே இல்லையா? நாவூர் அனிபாவே உங்க சமூக பேச்சாளரே ஆமா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் பாடும்போது நீங்க என்ன சார் குழப்பறீங்க? அதாவது தமிழக மக்கள் மத்தியில் இவங்களோட பழகி பிற மத மக்களோட பழகி உருவமற்றவன் தான் இறைவன் இவங்கள விளங்கிட்டாங்க. சரி, நீங்க வந்து அன்றைய காலத்து அறிஞர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அறிஞர்களுமே வந்து இறைவன் உருவம் உள்ளவன் தான். இறைவன் உருவம் உள்ளவன். அந்த உருவம் எப்படி நமக்கு தெரியாது, யாரும் பார்க்கல. சரி, அவனுக்கு கைகள் இருக்கின்றன, நம்ம கைகள் போல அல்ல. உதாரணமா மதுஹப்னு சொல்றாங்க, ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப்ங்கிற இந்த மதுஹப்னா என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது மாதிரி ஒரு பிரிவு, செக்ஷன், கொள்கை பிரிவுகள்னு சில பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுகளும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இறைவன் உருவம் உள்ளவன் அவங்களும் சொல்றாங்க. ஓஹோ, அது வந்து சேரல, தமிழ் மக்களுக்கு வந்து சேரல. ஓஹோ, அந்த அரபுல இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிறத இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. சரி, என்ன கேட்டா வந்து அல்லாஹ் வந்து பிடிப்பான், அல்லாஹ் வந்து உங்களை தண்டிப்பான், கையால் பிடிப்பான்லாம் வருகிறது. அவனுடைய கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்றெல்லாம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, முகம் இருக்குது, எல்லாம் இருக்கிறதாகத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அவன் அரிசுங்கிற ஒரு பெரிய ஆசனத்தில் வீட்டிலிருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அரசுன்னா ஒரு ராஜாக்கள்லாம் உட்காருவாங்கல்ல, சிம்மாசனம், அதுக்குதான் அரசும்பாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு அரசு இருக்குது, ஒரு கிங்டம், அரசாட்சியில இருந்து கொண்டு அவன் ஆட்சி பண்றான்லாம் இருக்குது. அதனால வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னார்கள் அவங்க வந்து. அதனால அல்லாஹ் பத்தி பயப்பட மாட்டாங்கிறான். அல்லாஹ் உருவம் இல்லைன்னு சொன்னோன்னா ஒண்ணு வெற்றிடமாத்தான், ஒரு சூனியமாத்தான் அவனுக்கு கற்பனையில வரும். சூனியத்துக்கு யாரும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் பத்தி ஏன் பயப்பட மாட்டேங்கிறான்னு கேட்டா, அல்லனா ஒண்ணும் இல்ல, நீ அல்ல இருக்கிறாங்கிறீங்க, உருவம் இல்லைங்கும் போது ஒண்ணும் இல்லைன்னு ஆகுது. ஒண்ணும் இல்லாத ஒருத்தான் இறைவன் நீங்க சொல்லும் போது பயம் வரமாட்டேங்குது. பயமற்று போனதுக்கு முக்கிய காரணமே அல்லாண்டு ஒருத்தன் வந்து அரசுல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது, கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நம்ம உருவம் வந்து பார்க்காத காரணத்தினால நாம அந்த உருவத்தை கொடுக்க கூடாது. நீ பார்க்காத உன்னை எப்படி உருவமா கொடுப்பேங்கிறது தான் தடைய. உருவம் வந்து வரையக்கூடாதுதான் தடையே தவிர, ஏன்னா பார்க்கல. சரி, உருவம் இருக்கான்னுட்டா இருக்குன்னு தான் நம்ம இஸ்லாமிய கொள்கை பிரகாரம் இறைவனுக்கு ஃபிகர், அதாவது உருவம் இருக்கிறது, கண்டிப்பா கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண்ணு எல்லாமே இருக்கு. இறைவனுக்கு அப்படித்தான் இஸ்லாமிய நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன், நபிகள் நாயகம் இறைவனை பார்த்தாரா? நபிகள் நாயகத்துக்கு முன்பு மோசஸ் வந்திருக்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறாரு, நோவா வந்திருக்கிறாரு, ஆப்ரஹாம் வந்திருக்கிறாரு, சக்ரியா வந்திருக்கிறாரு, யோனா தீர்க்கதரிசி, எல்லாம் பைபிள்ல வருது ஏராளமா. நீங்களும் குர்ஆன்ல சொல்றீங்க. இவர்கள் அனைவரும் இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போது தலைவரை பார்த்திருப்பாங்கல்ல. நான் கேட்கிறேன், ஒரு கற்பனையான கேள்வி. நபிகள் நாயகம் பார்த்தார்களா? மற்றவர்கள் இறை தூதர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் முகமுகமாக, பைபிள்ல ஒரு வசனம் வருது, மோசே தன் பிதாவிடத்தில் முகமுகமாக பேசினார். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு முகமது நபி உள்பட யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது. அப்படியா? பார்க்கலங்கிற இஸ்லாமிய கொள்கை வந்து யாருமே பார்த்தது கிடையாது. இறைவனோட உரையாடி இருக்கிறார்கள், அவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் மோசே வரைக்கும் வருது குர்ஆன்ல இருக்கு. மூசைங்கிறீங்கல்ல, அவரை கூட மூசா என்ன செய்வார்னா, இறைவன் உரையாடல் நடத்தும் பொழுது குர்ஆன்ல வர்ற விஷயம், இறைவா உன்னை நான் பார்க்கணும் காட்டுன்னு கேட்பாரு. இறைவனை பார்க்க ஆசைப்பட்டு கேட்பாரு. இறைவன் வந்து மூசாவே நீ என்ன செய்யற, அவர் கேட்கிறாரு அறிஞ்சு கொள்றது. அப்ப மூசா கிட்ட கேட்டோன்னா அவர் இறைவன் சொன்னா, அவனை பார்க்க முடியாதுப்பா. ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டா, அந்த மலையை பாரு, ஒரு மலையை காட்டுறான்ல, இந்த தூர் சீனா மலைன்னு சொல்றான், தூர் மலை. அந்த மலையை காட்டி என்னுடைய அந்த ஒளியை அந்த மலைக்கு நான் வந்து பாய்ச்சுகிறேன். அந்த ஒளி பட்ட பிறகு அந்த மலை அதே இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது மலை தூள் தூளாக நொறுங்கியது. மூசா மூர்ச்சித்து விழுந்தான்னு இருக்கு. அப்ப இறைவனுடைய அந்த ஜோதிய
பார்க்கும் வலிமை மனிதனுக்கு கொடுக்கப்படலை. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை காட்டுவதற்கு தான் ஒரு மலையின் மீது அவனுடைய அந்த லேசர் அடிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அந்த ஒளியை பாய்ச்சுகிறான். அதை தாங்க முடியாம மலை தூள் தூளாகி விட்டதுன்னு சொல்லி குரான்ல இருக்குது. அப்ப மோசையும் பார்க்க ஆசைப்பட்டாரு, அவர் பார்க்க முடியல. முகமது நபியை கூட இறைவன் அந்த மேராஜ் விண்ணுலக பயணம் போகும்போது கூட உரையாடல் தான் நடந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய அல்லக்ஸா மாஸ்க் ஜெருசலத்துல அங்கிருந்து தானே அவர் பயணித்தார். எல்லாம் பயணித்தாரு, பார்க்கல. போனாங்க இறைவன் உரையாடல் தான் நடந்துச்சு. இந்த மோசையிட்ட பேசுற மாதிரி, மோசே மாதிரிதான், அதேதான் பார்க்கல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் திரும்ப எழுப்பப்படுவாங்கல்ல மனிதர்கள்லாம். அப்படி எழுப்பப்படும் பொழுது அனைவருமே இறைவனை பார்ப்பார்கள். இப்ப அதாவது நியாய தீர்ப்பு நாள்ல, டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட். ஏன்னு கேட்டா அப்ப நம்முடைய படைப்பு இந்த பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்ல. இப்ப நமக்கு இந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது, தாங்க முடியாது. நம்ம திரும்பி எழுப்பப்படுற போது நமக்கு முதுமை கிடையாது, நம்ம நோய்வாய்ப்பட மாட்டோம். இறந்த பிறகு எழுப்புவோம்ல, இறந்த பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான்ல, அந்த படைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த படைப்பில் உள்ள பலவீனங்கள் இல்லாத ஒரு படைப்பா இருக்கும். அப்ப நம்ம கண்ணும் பவர்ஃபுல்லான கண்ணா இருக்கும், இறைவனை பார்க்க முடியும். இந்த கண்ணு இந்த குணாதிசயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம், இந்த கண்ணு, இந்த பார்வை இதெல்லாம் இருக்காது. அதனால மறுமையில நீங்கள் எல்லாரும் முழு நிலவை பௌர்ணமி இரவில பார்ப்பது போல இறைவனை பார்ப்பீர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, பௌர்ணமி இரவுல நிலவு எல்லாரும் பாக்குறோம்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தன் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாரும் பாப்பீங்க. அந்த மாதிரி இறைவனை நீங்க வானத்துலதான் எல்லாரும் பார்க்கலாம், அந்த 1000 கோடி மக்களும் பார்க்கலாம்ல. அந்த மாதிரி இறைவனை நீங்கள் கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பீர்கள்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. உருவம் இல்லாட்டி இப்படி பாக்குறது, நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்களதான் பார்க்க முடியும். ஆமா, கண்ணுல அடங்குற இல்லாம உருவம் தானே. கண்ணுக்குள்ள வந்துருச்சுனாலே உருவமா தான் இருக்கணும். சரி, டைமென்ஷன் 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இருந்தா தானே அது கண்ணுக்கு தட்டுப்பட முடியும். சரி, அப்ப டைமென்ஷனுக்குள்ள அடங்கிருச்சுன்னு சொன்னா உருவம் உள்ள அர்த்தமாயிருது. அப்ப இறைவனை நீங்க பாப்பீங்க. பார்க்கிற மட்டும் இல்ல, இறைவன் விசாரிப்பான், கேள்வி கேட்பான், அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நேரடியா இருக்கிறது. என்ன, அதனால மறுமையில் இறைவன் பாப்பான், கேள்வி கேட்பான்னா இறைவன் ஒரு மாபெரும் சக்தின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர் பவர். ஆமா, இப்ப நாங்க செய்யறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா? அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. இல்ல, நீங்க சொல்றது இஸ்லாம் சொல்றது எனக்கு தெரியாது, பத்திரிகைக்காரன். நான் உங்கள்கிட்ட கேக்குறது, ஒவ்வொரு செயல்பாடும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆமா, ரெக்கார்ட் ஆகுது. காப்பி குடிக்கிறதுல இருந்து, நல்ல சேரில இருந்து, கெட்ட சேரில இருந்து. இப்ப நான் பேசுறது இஸ்லாத்தை மட்டும் இல்ல, அனைத்து முஸ்லிம் இறை நம்பிக்கையாளர்களாக யாரெல்லாம் எல்லா மதத்தில் இருப்பாரோ அவர்களுக்கான கேள்வியை தான் கேட்கிறேன். உங்க செயல்கள் அனைத்தும் ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்கிறேன். அதாவது ரெக்கார்ட் ஆகுறது எப்படின்னா, பலவிதமான ரெக்கார்டை இறைவன் வைத்திருக்கிறான். சரி, பலவிதமான ரெக்கார்டு. முதல் ரெக்கார்டு என்னன்னு கேட்டா, இந்த உலகம் எதுவும் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும்னு எழுதி வச்சிருக்கிறான்ல, பதிவேடு, விதிங்கிறோம்ல. சரி, அப்ப நம்ம ரெண்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் கூட எழுதப்பட்டிருக்கு. இதுவும் நிர்ணயிக்கிறேன். அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அது இருக்குனால நீங்க பேசுறீங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அது இது அதுல உள்ளதான் நடக்குது. இவரை சந்திப்பார், பேசுவாரு, இன்னது பேசுவாருங்கிற வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல இருக்கும் பொழுது அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கார்டு கடவுளை உண்டாக்கி வச்சிருக்கிறாருங்க போது அது ஒரு பதிவு தான், அது ஒரு ஆதாரம் தான். அது மாதிரிதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கழுத்துல ஒரு ரெக்கார்டை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம், அவன் செய்கிற அனைத்தும் அதுல பதிவாகி கொண்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கழுத்துலன்றது, கழுத்துனா மூளைக்கு பக்கத்துல தானே இருக்கு. அந்த இடத்துல ஒரு மெமரி கார்டுல மனுஷன் பதிவு பண்ணும்போது இறைவன் அதை விட சின்ன ஒரு அணுகுல கூட என்ன செய்யலாம், பதிவு பண்ணலாம். அப்ப நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நமக்குள்ளே பதிவாகிறது. நடக்க முன்னாடியும் ஒரு ரெக்கார்டு இருக்கிறது, நடந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம என்ன செய்வோம்னா, நூல் வடிவில எடுத்து அவன் கையில கொடுப்போம். கேம நாள்ல, மறுமை நாள்ல கொடுப்போம். அதை கேம நாள்னா அவர் இறந்த பிறகு எல்லாரும் கூடக்கூடிய ஒரு பெரிய திடல். அப்போது அவர் கையில் அந்த ஓலை கொடுங்க, நீ செஞ்ச ஓலை, அவருடைய புத்தகத்தை கொடுப்பார். ஆமா, இதோ பார் சுஃபியான், இதோ பார் கந்தசாமி, அப்படின்னு கொடுப்போம். கொடுத்தவன இது என்னடா, இது ஒரு சின்னது பெருசு ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கணும் சொல்லுவானா? என்ன சார் ஆச்சரியமா இருக்கு. இல்ல, ஆச்சரியம் தாங்க. அந்த காலத்துல ஆச்சரியப்படலாம். இந்த காலத்துல நீங்களே செய்யலாமாங்க இந்த மாதிரி. நீங்களே ஒரு மெமரி கார்டுல ஒரு 1000 10,000 புத்தகத்தை வச்சிருக்கிறீங்க.
ஒரு எவ்வளவுதானே இதுல சிப்பு அளவுதான் இருக்குது. சிப்பு அதுல வச்சிருக்கிறீங்க. அது மாதிரி நானோ சிஸ்டத்துல எல்லாம் வருது இனிமே. அதுல வந்துருச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக ரெக்கார்டே வந்து அதுக்குள்ள வந்துருதா இல்லையா இப்ப? அதனால வந்து ஒரு சின்ன குறுக்கிட்டு, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமா தியேட்டருக்கு படம் பார்ப்போம். அப்ப பெட்டி பெட்டியா போகும் படம், கொண்டு இறக்குவாங்க. பெட்டி எங்க போகுது? 16 சிப்ல ஒரு 100 படத்தை ரெக்கார்ட். அதை இதுக்கு உதாரணம் சொல்றீங்களோ? ஆமா, மனுஷனுக்கு செய்ய முடியும். நானா கேக்குறேன் சார். ஆமா, கரெக்ட். அதுதான் உதாரணம். முன்ன பெரிய பெரிய பெட்டியா இறக்குவாங்க. அப்படிதான் எம்ஜிஆர் படம் நினைத்ததை முடிப்போம் வருதுன்னா இறக்கி அப்புறம் கொண்டு போய் ஒரு ரோல் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி இல்லையே. அப்ப இந்த மாதிரி அஜர்த்துமா அந்த காலத்துல பயான் பண்ணும்போது நம்ம உங்களை மாதிரி ஆளுக்கு கேட்பாங்க. அந்த காலத்துல எப்படி கேட்பாங்கன்னா, அப்ப எல்லாத்தையும் பதிவு எத்தனை லாரிக்கு பேப்பர் கொடுப்பாங்க கடவுள் அப்படின்னு கேட்பாங்க. கிண்டல் வரும்ல, லாரி கணக்குல வரும்ல. லாரி கணக்குல ஒரு மனுஷனுக்கு லாரி கணக்கு வரும். 700 கோடி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி முதல் மனிதன்ல இருந்து எத்தனை ஆயிரம் கோடி ஒரு மனுஷனுக்கு லாரி கணக்குல வருமே. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா எவ்வளவு பேப்பர்? சுப்ரீம் கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை 1400 பக்கங்கிறான். அப்ப இது அந்த காலத்துல இருக்கும்போது ஒரு கேள்வியா சந்தேகமா மக்கள் தொக்கி நின்றுச்சு. இந்த காலம் எதுக்குடா பேப்பர் ஆயிரக்கணக்கில் இருக்குடா, ஒரு சின்ன ஒரு நானோ சிப்பு போதும்டா எல்லாமே அப்படின்னு வந்துருச்சுல. இப்ப அதை புரிந்து கொள்வது எளிதாக்குகிறது. நவீன காலம் வந்து புரிந்து கொள்வது லேசாக்கிறது, ஈஸியா இருக்கு. அப்படி அதனால உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய துல்லியமாக பெதடி நரம்புல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை எடுத்து கையில கொடுப்பான். அதை எடுத்து கொடுத்தா எல்லாமே அதுல இருக்கு. அது வந்து இப்ப நம்ம வந்து இந்த மெமரி கார்டுல இருந்து பிரிண்ட் அவுட் கொடுத்து புத்தகம் எடுக்கிற மாதிரி நம்மளே செய்யறோம்னு சொன்னா இறைவனுக்கு சின்ன விஷயம். அது இன்னும் போக போக இன்னும் அதிகமாயிரும். இன்னும் 100,000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் தான் இன்னும் இதாயிரும், இன்னும் சிம்பிளா போயிடும். ஆமா, அது மாதிரி உள்ள விஷயம் தான். சரி, அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு எல்லாமே பதிவாகிறது. சரி, பதிவு இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் கூட அவன்கிட்ட தப்ப முடியாது. சரி, அவனுக்குள்ளேயே அது பதிவாகிற மாதிரி இறைவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதான் நம்ம நம்பிக்கை. இப்ப நம்ம வந்து இதுல ஒரு இறுதியான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், ஒரு பேச்சுக்கு, ஒரு உதாரணத்திற்கு. அப்ப அந்த கடவுள் மறுப்பாளர்கள்ல பல கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? பெரியார் இடத்துல கேட்டாங்க, கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே, இருந்தது என்று சொன்னால் வந்து பார்த்து நான் தான் கடவுள்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். பெரியார் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. பெரியார் அவர்களும் இங்கர்சால் அவர்களும் உலகத்துல பெரிய அறிவுஜீவிகள்லாம் சொல்றாங்க, கண்டுபிடிப்பு கடவுள் இல்லை, கடவுள் ஏதோ சக்தி இருக்கிறது என்று நம்புனாலும் சொல்லு, என்கிட்ட வந்து இதான் கடவுள் அப்படின்னு சொன்னா பார்த்தா இவர கடவுள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க சொல்றது அவர்களுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் சொல்ல கடவுள் மறுப்பாளர் கேட்கிறேன். என்ன மிஸ்டர் ஜெயனுலாப்தி, இறந்த பிறகு கையில வந்து சிப்பு கொடுக்கப்படும், மண்ணோடு மண்ணாக நாங்கள் போய்விடுவோம், எலும்பும் சதையுமாக தோண்டும் போதே தெரியும், அப்புறம் யார் சார் உயிரிழக்கிற, இதுக்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டா நீங்க என்ன சார் செய்வீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதன் வந்து 6 அறிவு உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். சரி, அந்த 5 அறிவுல உள்ளது தான் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவது மனிதனுடைய பகுத்தறிவான பேச்சு கிடையாது. கடவுள் நான் பார்த்தாதான் நம்புவேன்னா, பார்க்கறத மட்டும் நம்புறது அல்ல, சிந்தித்து நம்புறது ஒண்ணு இருக்குது. பல விஷயங்கள் நம்ம பார்க்காமலே ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குறோம்ல. ஒரு புகை வர்றதை வச்சு அந்த இடத்துல நெருப்பு எரியுதுன்னு வழங்குவோம். நெருப்பு நம்ம பார்த்துருக்க மாட்டோம், தெரியாது. ஆனா ஒரு ட்ரெயின் போற சத்தத்தை கேட்டு ட்ரெயின் போதும் அங்கே உட்காந்துக்கிட்டேன், நம்ம பார்க்கல. பார்த்தது ஒண்ணு, காதுல கேட்டது ஒண்ணு, விளங்குனது அதை டெவலப் பண்ணி விளங்குறோம். அதே மாதிரிதான் ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குதல் என்பதற்கு பேர் தான் பகுத்தறிவு. இப்ப இறைவனே நாங்க பார்க்கவே இல்லை, கொண்டு வந்து நிப்பாட்டுங்க நம்புறோம்னு சொன்னா இது பகுத்தறிவாளன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன். அதான் அப்படி சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கறோம், காட்டினாலும் நீ நம்ப கூடாது. அப்போ அது கடவுளான்னு செக் பண்ணணும்ல, அது தனி விஷயம் இருக்கு, அதை விட்டுருவோம். அது சரி, ஆமா, கடவுளான்னு சொல்லி காட்டினாதான் நம்புவேன்னு சொன்னா, காட்டினால் நம்புவேன் என்பது பகுத்தறிவாதமா? சரி, காட்டாட்டாலும் எனக்கு அறிவுக்கு அது தோன்றுச்சுன்னா என் நம்பிதான் ஆகணும். நான் பார்க்கல, என் சிந்திச்சு பார்க்கும்போது இந்த அண்ட சராசரத்தை பார்க்கிறோம், ஒட்டுமொத்த பூமி இது வந்து தன்னால உண்டா இருக்காது. இந்த டேபிள் வந்து இதுவா ஒரு மரமா இருந்துச்சு, இதுவா தன்னை அறுத்து கொண்டு இதுவாக செதுக்கி இதுவாக டேபிளா உண்டாயிடுச்சுன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அது எப்படிங்க உண்டா? நம்ப முடியாது. அப்ப இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான், அவனை கொண்டு அந்த காட்டுனா கேட்பீங்க. இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு நம்புனா அவனை கொண்டாந்து காட்டினா தான் நம்புவேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவனை காட்டாட்டாலும் கண்டிப்பா செஞ்சுதான் இருப்பான். இது ஒரு மனிதன் தான் செஞ்சிருப்பான்னு விளங்குறோம்ல. அப்ப இது மாதிரி இந்த அண்ட சராசரங்களை பாக்குறோம். அதுல வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது அதுவா உண்டா இருக்க முடியாது. அறிவற்றவை இவையெல்லாம். அறிவு உள்ளது தன்னால உண்டாயிருச்சுன்னா கூட நீங்க ஒத்துக்கலாம். இதெல்லாம் அறிவில்லாத ஒன்று வந்து அதுவாக உண்டாயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பகுத்தறிவான ஒரு பேச்சு கிடையாது. அதனால இந்த அண்ட சராசரத்தை பார்க்கறோம், இதுக்கு வந்து எந்த அறிவும் கிடையாது, ஆனா பிரம்மாண்டமா இருக்குது.
இதை ஒருத்தன் உண்டாக்கி இருக்கானு. இந்த பால்வெளி மண்டலம் அது மாதிரி இல்லாம அதுல அந்த கேலக்சி சிஸ்டமேட்டிக்கா வேற இருக்குது. எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன்றோட ஒண்ணு முந்துறது இல்ல, அதோடைய வட்டத்துல அது பாடு சுத்திக்கிட்டே இருக்குது. சிஸ்டமா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். சரி, சிஸ்டமா இருக்கிறதுனாலதான் 70 வருஷத்துக்கு பிறகு இந்த ஹாலி நட்சத்திரம் சென்னையில தெரியும்னு சொல்றோம். 70 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய எப்படி ஒண்ணு சொல்ல முடியுது? அதனுடைய ஓட்டம் ஒரு துல்லியமான கணக்குல இருக்குது. கரெக்டா அந்த நாள் அமாவாசை வருதுன்னா வருது, எல்லாமே வருது. அது மாதிரி தானே வருது. அப்ப காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, கன்னியாகுமரியில காந்தியுடைய சமாதி இந்த சாம்பல் வச்சிருக்கிறாங்க, அஸ்தி. அது பேரு காந்தி எரிச்ச சாம்பல். அஸ்தி வந்து அஸ்தி கலசத்தை வச்சிருக்கிறாங்க காந்தி சமாதியில. அதுல அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அக்டோபர் 2 கரெக்டா சூரிய ஒளிப்படும். சூரிய வெளிச்சம் நேரடியா வெளிச்சம் அதுல படும். அந்த சூரிய ஓட்டத்தை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமைச்சு இந்த இடத்துல வரும்போது அந்த சூரியன் இந்த இடத்துக்கு வரும்னு கணிச்சு அதை செய்யறாங்க. கரெக்டா வருதுல. அப்பனா அந்த கன்னியாகுமரியில வருதுல. இப்படி அப்ப மனிதன் வந்து இதெல்லாம் கணிக்கிறான்னு சொன்னா, அது இப்ப இன்னைக்கு விண்வெளி பயணம் மேற்கொள்றான்னா கணிப்பு இல்லாம இப்படி மேற்கொள்ள முடியும்? கரெக்டா கணிக்கிறதுனால போயிருதுல. அது அதனுடைய வேகத்தையும் கணக்கு பண்றான், இதனுடைய வேகத்தையும் கணக்கு பண்றான். அதுவும் சுத்திக்கிட்டு இருக்குது சந்திரனு. இவனும் போயிட்டு இருக்கிறான்னா எங்கிட்ட போய் காண போயிருவாங்களே. கரெக்டா அந்த இடத்துல போய் கரெக்டா போய் இறங்குறான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதுக்கெல்லாம் ஒரு கணக்குல இருக்கு. எல்லாமே துல்லியமான ஒரு கணக்குப்படி இயங்குது. இப்ப கணக்குப்படி எல்லாம் ஒரு இயங்குறதா இருந்தா ஒரு சூப்பரான ஒரு சக்தி உள்ளவனால் தான் இதை வந்து இயக்க முடியும். கண்ணா பின்னாண்டு இருந்தா வேணா நீங்க என்ன செய்யலாம், அதுவா உண்டானுச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது சாதாரண நம்ம அணுன்னு சொல்றோம்ல, அணுவே என்னது ஆச்சரியமா தானே இருக்கு. அணுங்கிற அணுக்குள்ள உள்ள விஷயத்த சிந்திச்சு பார்த்தாலேயே அணுவும் இந்த உலகம் ஒரே மாதிரி தான். அணுவுடைய இதெல்லாம் அந்த உலகம் உண்டா இருக்கிறது. அணுவை பத்தி அவங்க சொல்றதை பார்த்தோம்னா பிரமிக்கத்தக்கதா இருக்கிறது. அந்த அணுவுக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க எப்படி அணுவை பத்தி சொல்றதா இருந்தா, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுமே வந்து அணுக்களால் ஆனதா தான் இருக்குது. ஒவ்வொரு தனிமங்களையும் நீங்க பிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உள்ளுக்கு ஒரு அணு இருக்குது. அதுக்குள்ள உடைச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுல சக்தியே தான் இருக்கும். புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அதுதான் அது உள்ள இருக்குமே தவிர, ஒரு இரும்புடைய அணுவா இருந்தா இரும்புடைய அணுவுல இதுதான் இருக்கும். எது இருக்காது? இரும்புன்னு ஒண்ணு இருக்காது. அந்த எலக்ட்ரான் சக்தி தான் அதுல இருக்கும் ஒவ்வொரு அணுவுலையும். அது எல்லாம் சேர்ந்து வந்து அதை ஒரு இரும்பு நீங்க சொல்றீங்க. அப்ப அது உள்ளுக்கு அந்த ஒரு கட்டமைப்பை நீங்க சிந்திச்சு பார்த்தாலேயே இது எப்படி இது நடக்குது, எப்படி இதை செஞ்சிருக்கான், எவன் செஞ்சிருக்கான்ற மாதிரி ஒரு சிந்தனை வரத்தான் செய்கிறது. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதான் அது காட்டுது. இதை நம்புறது வந்து இதான் பகுத்தறிவு. அறிவுக்கு வந்து தன்னால இது உண்டா இருக்காதுன்னு சொன்னோம்னா நமக்கு யாரு கடவுள் ரெண்டாவது வச்சுக்க, ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுல வரமா வராதா? இருக்கும் பொழுது ஆங்கிலத்துல சொல்றது நீங்க சொல்லி முடியுங்க இல்ல, அப்படி இருக்கும் பொழுது அந்த கடவுள் வந்து இன்னொரு தடவை என்னை படைக்கிறது லேசா கஷ்டமா? சரி, இவ்வளவும் படைச்ச ஒரு இறைவன் வந்து வானத்தை, பால்வெளி மண்டலத்தை, கிரகங்களை, நெப்டியூன், புளூட்டோ, சந்திரன்களை, எல்லா கடல் அலைகள், மறைகள் எல்லாவற்றையும் படைத்த இந்த பராசக்தி அது மறுபடியும் இறந்து போன உக்கி போன எலும்பிலிருந்து உங்களை உயிர்ப்பிப்பது கஷ்டமா இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க. அது என்னையே படைச்சு அதை படைக்க இது ஈஸி தானே? இல்ல, என்னையே படைச்சுட்டான்ல, ரெண்டாவது தானே படைக்க போறாத. ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் படைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எப்பவுமே. சரி, முதல்ல படைச்ச ஒன்றை இன்னொரு காசு சொன்னா ஈஸியா செஞ்சிடும் ஒரு மனுஷன். அதுதான் வந்துட்டு பார்த்தாச்சுல. அதே மாதிரி ரெண்டாவது படைக்கிறது கஷ்டம். ஒன்றும் இல்லாத ஒண்ணுல கொண்டு வரதான் கஷ்டம். அந்த புறம் அதுல இருந்து கொண்டு வரலாம். அதனால அதெல்லாம் வச்சு பயப்பா. இறைவன் நீ நம்பிட்டேன்னு சொன்னா இது ஒரு மேட்டரே கிடையாது. உன் நிலையில இருந்து பார்த்தா ஒரு மேட்டர் மாதிரி தெரியும். இறைவன் ஒருத்தர் நம்பிட்ட இந்த அந்த புலம் அவன் தான் படைச்சிருக்காங்கிற எதுல இருந்தும் படைக்கல. இதை எந்த மூலப்பொருளும் வச்சுக்கிறது. மூலப்பொருள் இல்ல. முன்புட்டையும் படைச்சவனுக்கு வந்து இதுல இருந்து கேள்வி இல்லாம நீ நம்புறியா இல்லையா? அப்ப என்னை வந்து என்னுடைய மூலப்பொருள் இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸ்ல வருது. விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க. மனிதன்கிட்ட வந்து ஒரு அந்த முதுகு பகுதியில ஒரு சின்ன ஒரு எலும்பு இருக்கு. அது எந்த இதுலயும் அழிஞ்சு போகாது. முதுகு தண்டுல அது எரிச்சா கூட அழியாதுன்னு சொல்றாங்க. அதுலதான் மனிதனுடைய எல்லாமே விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹதீஸே அப்படி இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால எல்லாமே அதுக்குள்ள ஒரு புரோகிராமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து கடவுள் படைச்சிருவாரு. நம்மளுடைய அனைத்துமே என்ன இருக்கிறது, என்ன இருந்தாலும் அழிஞ்சு போகாத ஒரு தன்மை மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அப்படின்ற அடிப்படையில வந்து அதை வச்சு கடவுள் என்ன செய்யலாம்னு ஆகுன்னு ஆயிட்டு போறாரு. ஆகு என்று சொன்னா ஆகும். சரி, இறுதியா நம்ம ஏன் இதெல்லாம் ஒரு கொடுமைப்படும் நிறைய பேச போறோம் ஒவ்வொரு நாளும். இந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்றீங்களா? இந்த ஒரு கடவுள் ஒரு சாதிக்கும்
ஒரு மதத்துக்கும் சொந்தக்காரரா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கடவுள் சொந்தமா? இல்ல இந்துக்களுக்கும், சீக்கியர்களுக்கும், பௌத்தர்களுக்கும், ஜைனர்களுக்கும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும், இஸ்ரவேலர்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் கடவுளா? எல்லோருக்கும் ஒரு கடவுள் தான். அனைவருக்கும் கடவுள். குல தெய்வம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். அதுல வந்து எங்களுக்கு தான் கடவுள் சிலவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க தான். இப்ப யூதர்கள் எடுத்துக்கிட்டா கூட நாங்க வி பிலாங்ஸ் டு காட், நாங்கள் கடவுளில் சேர்ந்தவர்கள் சொல்ற ஒரு பேச்சுக்கு நாங்கள் எங்களை மன்னிப்பாருன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு சாதிக்கும் ஒரு வர்க்கத்துக்கும் உரித்தவனாக இருப்பானா? இல்ல, அப்படி இருக்க கூடாது. தப்பு எல்லாருக்கும் உள்ளதான் இருக்கணும். கடவுள்னு நீங்க எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ அவனை ஒரு சாதியில் அடக்க கூடாது. ஆனா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த கடவுளுடைய இலக்கணத்தோட அந்த கடவுளை சொல்லணும். நீங்க இதை போய் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து எனக்கு கடவுள் நான் ஒத்துக்கிற மாட்டேன், இது கடவுள் இல்லை, இது வந்து என்ன பொருள் எனக்கே தெரியுது. அந்த ஊர்ல நீங்க கடவுள் இல்லாத ஒன்றை நீ கடவுள்னு சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். அதனாலதான் மறுக்கிறேன்ல வருது. சரி, நீ கடவுள்னா அனைத்தையும் படிச்ச சூப்பர் பவரு, சூப்பர், அவனுக்கு மெஞ்சினது யாருமே கிடையாது, அவனுடைய நீதி அவனுடைய தன்மைகள் எல்லாருக்கும் உள்ளது, எல்லாரும் அப்படி சொல்லு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லு, எல்லாரும் ஏத்துக்கலாம். அதை இந்து சொன்னாலும் ஏத்துக்கிறோம், கிறிஸ்டின் சொன்னாலும் ஏத்துக்கிறோம். இப்படிதான் நீங்க சொல்லணும். கடவுளை வந்து கடவுளாக சொல்லுங்க. கடவுள் அல்லாததை கடவுள்னு சொல்வதனாலதான் நம்ம பல கடவுள் வருது. கடவுளையே கடவுள்னு சொன்னா பல கடவுள் வராது. அந்த கடவுளுடைய அந்த ஆற்றல், அந்த தன்மை, அந்த பவர், இதுகளை எல்லாம் நீ சொல்ற விதமாக கடவுளை நம்பினால் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். அப்ப பல கடவுள் எங்க வருதுன்னு கேட்டா, நீ கடவுள் இல்லாத கடவுள்னு ஆக்கி வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு பொருளை சூரியனை போட்டு கடவுளா, சூரியன் கடவுள் கிடையாது, அது ஒரு நெருப்பு, அவ்வளவுதான், நெருப்பு கோலம். அதை போய் என் கடவுளுங்கிற ஒரு அக்ரிணை ஒரு படைப்பு, அது சிந்திக்க தெரியாது, சிந்திக்க கூட தெரியாது. அது போய் கடவுள் எனக்கு போய் சிந்திக்காது. ஆனா ஒரு பவர், அவ்வளவுதான். இப்ப எலக்ட்ரிசிட்டி ஒரு பவர், அது பவர் தான். கடவுளா இருக்க முடியாது, கடவுளா இருக்க முடியாது, கடவுளேன்னு சொல்ல முடியாது. ஆமா, முதல்ல அறிவு வேணும். அதை சிந்திக்கிறதுக்கான அது கிடையாது. ஒண்ணு நம்மளை படைச்சிருக்கணும், ரெண்டாவது அது அறிவு உள்ளதா இருக்கணும், ஆற்றல் உள்ளதா இருக்கணும். அப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது ஒண்ணுதான் நிக்குது. அதை சொல்லு, நீங்க சொல்லு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிருவோம். சூப்பர் பவர், சூப்பர் பவர். நீ அல்லாண்டுதான் அரபியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்லு, அந்த தன்மை இப்படிதான் இருக்கணும். கடவுளுக்கு நீங்க சொல்லக்கூடிய கடவுள்னு சொல்லலாம், அல்லான்னு கூட சொல்ல வேண்டிய தேவை. சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிக்க, அல்லது இறைவன் சொல்லலாம், இறைவன் சொல்லி கடவுள்னு சொல்லலாம், அதாவது பரம்பொருளேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்க, பராசக்தியேன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒண்ணுதான், அது இந்த தன்மை உள்ளதா. இந்த தன்மை கடவுளுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கா இல்லையா? அந்த இலக்கணத்துக்கு உட்பட்ட ஒரு அடிப்படையில இருந்தா அது எல்லாத்தையும் எல்லா கடவுளும் ஒரு கடவுளை தன்னால் ஆயிடுவாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், பேர வேறன்னு சொல்லுவாங்க. அந்த சிந்திப்புல ஏற்பட்ட கோளாறு தான் இந்த முரண்பாடுகள், சண்டைகள், இந்த வகுப்புவாதங்கள், இந்த சாதிய மோதல்கள், இந்த மத மோதல், இவங்கள உண்டாகும். சிந்திக்கிற கோளாறு தான். எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான் இருக்கு. இப்ப ஒரு கடவுளை மட்டும் ஒரு 30 நிமிஷம் பேசிட்டோம். இப்ப நிறைய பேச போறோம். அடுத்தடுத்து மக்களுக்கு நீங்க சொன்னதை உங்க பார்வையில நான் பல சந்தேகங்களை கேட்டேன். நான் ஒரு இறை மறுப்பாளராக ஒருவருடைய கேள்வி என்ன, இறை நம்பிக்கையாளராக ஒருவருடைய கேள்வி என்ன, ஒரு கடவுளை நம்புறதுன்னு உண்மை என்ன நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் இந்த செய்தி சொன்னதுக்கு. நேர்களே, இன்று அரசியல் ஆடுகளத்துல இஸ்லாமிய ஸ்காலர், அறிஞர், பன்முகத்தன்மை கொண்ட திரு பி. ஜெயினுல் ஆபிதீன் அவர்களோடு நான் முகமுகமாக கதைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்ட அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.